தமிழ் மீது தொடுக்கப்படும் எந்த தாக்குதலும் தமிழர்கள் மீது தொடுக்கப்படும் தாக்குதலாகவே நான் பார்க்கிறேன். தமிழகம் வெள்ள நிவாரணம் கோரினால் அந்த தொகையை கொடுப்பதற்கு மத்திய அரசு மறுக்கிறது. தமிழகத்தின் வேண்டுகோளை மத்திய அரசு பிச்சை என்று கூறி நிராகரிக்கிறது. தமிழக மீனவர்கள் உதவி கோரினால் மத்திய அரசு எதுவும் செய்வதில்லை. தமிழக விவசாயிகள் டெல்லி ஜந்தர் மந்தரில் போராட்டம் நடத்தினாலும் ஒன்றும் கிடைக்கவில்லை என்று நெல்லையில் நடந்த தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி பேசினார். மேலும் தமிழக மாணவர்களின் மிகப்பெரிய பிரச்சனையாக நீட் தேர்வு உள்ளது. இந்தியா கூட்டணியை பொறுத்தவரை நீட் தேர்வு என்பது மாநில அரசின் முடிவுபடியே செயல்படுத்தப்படும். நீட் தேர்வு ஏழை மக்களுக்கு எதிரானது. நீட் தேர்வு அந்தந்த மாநிலங்களின் விருப்பம்தான். தமிழக மக்களே தங்களுடைய கல்வி முறை எப்படி இருக்க வேண்டும், தேர்வு முறை எப்படி இருக்க வேண்டும் என்பதை முடிவு செய்து கொள்ளலாம் என்றார். அத்துடன் விவசாயிகளைப் போல மீனவர்கள் முக்கியமானவர்கள். மீனவர்களுக்கு டீசல் மானியம், படகுகளுக்கு காப்பீடு, கிரெடிட் கார்டு உள்ளிட்டவை வழங்கப்படும். உள்நாட்டு மீன்பிடிப்பை ஊக்குவிக்கும் வகையில் திட்டங்கள் வகுக்கப்படும். கலாச்சாரம், மொழியை பாதுகாக்க தொடுக்கப்படும் போரே இந்த தேர்தல். நானும் காங்கிரஸ் கட்சியும் மக்களுடன் இருப்போம். நரேந்திர மோடி மட்டுமல்ல, உலகின் எந்த ஒரு சக்தியாக இருந்தாலும் தமிழ் மொழியையோ கலாச்சாரத்தையோ தொட்டு பார்க்க முடியாது என்று உறுதியளிக்கிறேன். இந்திய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க தொடுக்கப்படும் இந்த போரில் இந்தியா கூட்டணி நிச்சயம் வெற்றி பெறும் என்று ராகுல் காந்தி பேசினார். நெல்லை கூட்டத்தில் பேசிய கனிமொழி எம்பி, தமிழகத்தில் இருக்கும் திராவிட மாடலின் தொடர்ச்சியாக இந்த நாட்டின் அரசமைப்பு இருக்க வேண்டும் என்ற நமது கனவை நிறைவேற்றக்கூடிய தலைவர் ராகுல் காந்தி தான் என்றார். மக்களவைத் தேர்தலையொட்டி தமிழகத்தில் நடத்தப்பட்ட சோதனைகளில் இதுவரை ரூபாய் 74 கோடியை வருமான வரித்துறை பறிமுதல் செய்துள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். மேலும் மகளிர் உரிமை தொகையான 1000 ரூபாய் வழங்க தமிழக அரசுக்கு எந்த தடையும் இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார். கோவை தொகுதியில் 500 நாட்களில் 100 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் என்று கூறி கோவை தொகுதிக்கென தேர்தல் அறிக்கையை பாஜக வேட்பாளரும் அக்கட்சியின் மாநில தலைவருமான அண்ணாமலை வெளியிட்டுள்ளார். அதில் கோவை விமான நிலையத்தை உலகத்தரத்துக்கு விரிவாக்கம் செய்து சர்வதேச விமான முனையமாக மேம்படுத்தப்படும், கோவை மெட்ரோ திட்டப்பணிகள் விரைந்து முடிக்கப்படும், தமிழகத்தில் 2வது IIM கோவையில் நிறுவப்படும் உள்ளிட்டவை இடம்பெற்றுள்ளன. மத்தியில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தால் மேகேதாட்டு அணை கட்டப்படும் என சித்தராமையா பேசி 3 நாட்களாகியும் முதல்வர் ஸ்டாலின் மௌனம் காப்பது ஏன் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். பாஜகவுக்கு 2004 மக்களவைத் தேர்தலில் என்ன முடிவு கிடைத்ததோ அதே போன்ற ஒரு முடிவுதான் இந்த தேர்தலிலும் அக்கட்சிக்கு கிடைக்கும் என்று காங்கிரஸ் மூத்த தலைவரும் திருவனந்தபுரம் எம்பியுமான சசி தரூர் தெரிவித்துள்ளார். பெங்களூரு ராமேஸ்வரம் கஃபேவில் குண்டு வைத்ததாக சந்தேகிக்கப்படும் நபர் உட்பட வழக்கில் தொடர்புடைய 2 கொல்கத்தாவில் கைது செய்யப்பட்டிருப்பதாக தேசிய புலனாய்வு அமைப்பு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக தேசிய புலனாய்வு அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில், குண்டு வெடிப்புக்கு மூளையாக இருந்து செயல்பட்டதாக சந்தேகிக்கப்படும் அப்துல் மதீன் அகமது தாகா, உணவகத்தில் வெடிகுண்டை வைத்து வெடிக்கச் செய்ததாக சந்தேகிக்கப்படும் முசாவிர் ஹுசைன் சாசிப் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே இந்த பிரச்சனையை ஏதோ தொழில் போட்டியின் விளைவு என்பது போல் கர்நாடக காங்கிரஸ் திசை திருப்ப முயற்சித்தது. இப்போது சந்தேக நபர்கள் கொல்கத்தாவில் கைதாகியுள்ளனர். இந்தியா கூட்டணி கட்சிகள் ஆளும் மாநிலங்கள் தீவிரவாதிகளின் பாதுகாப்பான புகலிடமாக இருக்கிறது என கர்நாடக மாநில பாஜக பொதுச் செயலாளர் அஸ்வத் நாராயண் கவுடா விமர்சித்துள்ளார். இதற்கு பதிலடி கொடுத்துள்ள மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி, ராமேஸ்வரம் கஃபே குண்டுவெடிப்பு சம்பவத்தில் கைதான 2 மேற்கு வங்கத்தைச் சேர்ந்தவர்களே அல்ல, அவர்கள் இங்கே ஒளிந்து கொண்டிருந்தனர். அவர்கள் இங்கே வந்த 2 மணி நேரத்திலேயே சிக்கியுள்ளனர். மேற்கு வங்கத்தில் அமைதி இருந்தால் பாஜகவினரால் அதை பொறுத்துக் கொள்ள முடியாது. உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், பீகார் மாநிலங்கள் எல்லாம் பாதுகாப்பானதாக இருக்கிறதா என்று பேசினார். டெல்லியில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்த பாஜக முயற்சித்து வருகிறது. கெஜ்ரிவால் அரசை சீர்குலைக்க அரசியல் சதி நடக்கிறது என்று டெல்லி அமைச்சர் அதிசி குற்றம் சாட்டியுள்ளார். ஆம் ஆத்மியின் இந்த குற்றச்சாட்டுகளை பாஜக மறுத்துள்ளது. காலநிலை மாற்றத்தின் தாக்கத்தால் இந்த ஆண்டு ஏற்படக்கூடிய அதீத வெப்ப அலையில் சிக்கி கிழக்கு ஆசியா மற்றும் பசிபிக் பிராந்தியங்களில் உள்ள 24 கோடிக்கும் அதிகமான குழந்தைகள் பாதிக்கப்படுவார்கள் என்று ஐநா எச்சரித்துள்ளது. இந்தியாவில் உள்ள காங்கிரஸ் உள்ளிட்ட எந்த ஓர் அரசியல் கட்சியாவது ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து அளித்த சட்டப்பிரிவு 370 மீண்டும் கொண்டு வருவோம் என்று சொல்ல தயாரா? ஒருவேளை அவர்கள் அவ்வாறு சொன்னால் நாடு அவர்களை திரும்பி கூட பார்க்காது என்று பிரதமர் நரேந்திர மோடி பேசியுள்ளார்.